நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு காரடையா நோன்பு அடை, உப்படை, வெள்ளடை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அரிசி மாவு, ஈர அரிசி ஊற வச்சு வறுத்து எடுத்து வச்சிருந்தது எல்லாம் டீட்டெயிலா காமிக்கிறோம் பாருங்க நீங்க. அது அதுக்கப்புறம் காராமணி எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளடைக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், உப்படைக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பல்லா கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸு. இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வருஷம் காரடையா நோன்பு மார்ச் 14 சாட்டர்டே சனிக்கிழமை வருது. 7:30 மணிக்கு, ராத்திரி 7:30லேருந்து 8:30 அப்படின்னு நம்ம வாத்தியார் சொல்லியிருக்கா. உங்காத்து வாத்தியாரையும் கேட்டுங்கோ. மாசி இருக்கிற சமயத்திலேயே சில பேர் நோன்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால நீங்க உங்களோட வழக்கப்படி நீங்க பண்ணுங்க. இது நம்ம ஆத்துல கொடுத்த டைமிங்ஸ். இதுதான் இப்ப எப்படி நோன்பு அடை பண்றது, நம்ம ட்ரெடிஷ்னலா இதுதான் நம்ம பண்ணுவோம். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாவு எப்படி பண்றது அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். இப்ப நான் நோன்பு அடைக்கு 2 அடைக்கும் சேர்த்து அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி, நம்ம சாப்பிட்ற ரா ரைஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சுவாமி நைவேத்தியத்துக்கு எல்லாமே புழுங்கல் அரிசி எடுத்துக்கூடாது, பச்சை அரிசி தான் எடுத்துக்கணும். இந்த நோம்படை பண்ணுறதுக்கும் இந்த அரிசி தான் நன்னாவும் இருக்கும். அதனால நான் இந்த அரிசியை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வெறும் அரிசியை நம்ம ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் அரிசியை நல்லா இப்படி இது பண்ணி உணர்த்தி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் அடை நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி வேண்டாம், இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் முடியாது அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு, கொழக்கட்டை மாவுன்னு விற்கிறது எல்லா இடத்துலையும், இல்லைன்னா இடியாப்ப மாவுன்னு விற்கிறது, அந்த மாவுலேயும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணினேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடை நல்லா பூவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி இல்லாத நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப காயணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டாலே பாருங்க ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ரொம்ப அப்படியே முறன்னு காயணும்லாம் இல்லை, கொஞ்சம் ஈரம் இருந்தால் பரவாயில்ல. இதை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு சலிச்சு எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மிச்ச குருணையும் இதில் போட்டுட்டோன்னா போட்டு அந்த மிச்சம் இருக்கிற அரிசியும் நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு எத்தனை நேரம் ஆனாலும் அடை நல்லா சாஃப்டாவே இருக்கும். ஃபுல்லா ட்ரை ஆயிடும் இல்லையா சில சமயம், அந்த மாதிரி ட்ரை ஆகாத அப்படியே பூ போல சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி மாவரைச்சு பண்றதுனால அவ்வளோ நல்லா வரும். பாருங்க, இந்த கப்பி இருக்கு இல்லையா, இதை திருப்பி மிக்சியிலேயே போட்டு அந்த மிச்சம் இருக்கிற அரிசியோட நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். மிச்சம் இருக்கிற அரிசியும் இதுலயே போட்டு நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்ப நான் அரிசி என்னன்னா மாவு ஆக்கி வச்சுட்டேன், நல்லா மிக்சியில அரைச்சு நல்லா செழிச்சு வச்சுட்டேன். இப்ப நம்ம இதுலேருந்து உப்படை வெள்ளடை 2த்துக்கும் சேர்த்து தான் நான் வறுக்க போறேன். ஏன்னா இது ஈர அரிசி மாவு இல்லையா, அதனால நம்ம வறுத்துன்ட்டு பண்ணாதான் இது வாசனையா நல்லா இருக்கும். அதனால பாருங்க, நீங்க எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மாவு வரும். ஏதோ ஒரு 2 ஸ்பூன் வேணா ஜாஸ்தி வருமே தவிர அதே அளவுக்கு தான் வரும். இப்ப நான் 1 2 வெள்ளடை 2த்துக்கும் சேர்த்தே 2 கப்பு எடுத்துட்டு இருக்கேன் நான்.
இப்போ நம்ம மாவை வறுத்து வச்சுக்கலாம். ரொம்ப செவக்கணும்னு இல்லை, மாவு வந்து வறுபட்டிருக்கணும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப செவந்து வறுக்கணும், வெள்ளை அடிக்க ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து இன்னொன்று என்னன்னா, நம்ம இப்படி வறுக்கிறதுனால என்னன்னா கட்டிப்படாது, மாவு ஈஸியாக கலர முடியும். அதுக்கு தான் நம்ம வறுத்துக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து அரைச்சு நம்ம சலிச்சு முதல் நாளே, அதாவது மடியா குளிச்சுட்டு தான் பண்ணோம். ஆனால் முதல் நாளே வந்து அரைச்சு நம்ம நல்லா சலிச்சு வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த நாள் நோன்பு அன்னைக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சில பேர் அன்னைக்கு தான் கார்த்தால வந்து இதை ஊற வச்சு அரைச்சும் பண்ணுவா. வந்து நம்மளுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி முதல் நாளே எல்லாம் நம்ம இது பண்ணி வச்சுட்டோம்னா கடகடன்னு நம்ம வந்து காராமணி வேக வச்சு நம்ம அடை பண்ணி வச்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம சேனல்ல இந்த நோன்பு அடை வந்து நான் அந்த ரெடிமேட் அரிசி மாவுல பண்ணி காமிச்சிருப்பேன். அதோட லிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். வந்து இது மாதிரிலாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வந்து அந்த ரெடிமேட் அரிசி மாவுலயே பண்றோம் அப்படின்னா அதுவும் இது மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம தான் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நோம்படை நல்லா வரும். அந்த அரிசி மாவுல பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். இது வந்து இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நம்ம காரடையா நோம்புக்கு அடை பண்றது இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்ம பண்றது. இது அப்படியே பூவா இருக்கும். அடை வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இப்பயே பாருங்களேன் உங்களுக்கு. ஆனா கை விடாத இருக்கணும். இங்க பாருங்க, இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் இது ரோஸ்ட் ஆயிடுத்துன்னா நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி மாவு நல்லா வறுத்துட்டு நம்ம முதல் நாளே வறுத்துட்டு வச்சுட்டா வீணாவும் போகாது. அந்த பச்சை மாவு இல்லையா, அதாவது ஈர மாவு இல்லையா, அதனால்தான் நம்ம வறுத்துக்கிறோம். வீணாவும் போகாது. நம்ம வறுத்து வச்சுட்டோம்னா வந்து அடுத்த நாள் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா சூடு வர ஆரம்பிச்சுடுத்து, லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிறது. நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி 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 ஒரு இழை இப்படி போட்டு பார்த்தோம்னா இப்படி போட வரணும். போட வந்ததுனால மாவு நல்லா வறுப்பட்டு எடுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுப்பட்டு எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இதை இப்போ நான் வந்து காராமணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த நோம்படைக்கு முக்கியமானதே காராமணி போட்டுக்கலாம். சில பேர் வந்து துவரையும் சேர்த்துப்பா. இது பேர் கவு பீஸ் அப்படின்னு பேரு. இது வந்து இந்த நம்ம புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறது. இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு லைட்டாக சூடு வரணும், அவ்வளோதான். சூடு வந்தோடனே நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு 2 சவுண்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல உடம்புக்கு நல்லது கூட இந்த காராமணி. இது வந்து நம்ம சுண்டல் நவராத்திரி போதெல்லாம் கூட சுண்டலாக பண்ணுவோம். குழம்புக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா சூடாக எடுத்து இது இந்த அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறினோன்னு வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குக்கரில் வந்து 2 சவுண்டு விட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் இந்த கப்பு மெஷருக்கு தான் 2 கப்பில் மாவு எடுத்துட்டுருக்கேன். அதான் 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு மாவு தான் வரும். அது கரெக்டாக வரும். ஏதோ ஒரு 2 ஸ்பூன் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு அதே அளவு நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தை போட்டுன்றேன். 1 கப்பு, இந்த கப்பு அரிசிக்கு அதே கப்பில் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு ஜலம் விட்டுக்கிறேன். இதில் வந்து கல் மண் அதெல்லாம் இருக்காது இந்த வெல்லத்தில். அதனால எனக்கு தெரியும், அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு தலை கொதிக்கணும். கொதிச்சா போகிறோம். உங்களுக்கு பாகெல்லாம் வரணும்லாம் கிடையாது. இந்த நோன்பு வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
வந்து சத்தியவான் சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்லுவா. சத்தியவானோட உயிரை காப்பாத்தி எடுத்துன்னு வந்ததுனால இது சாவித்திரி நோன்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து இந்த நோன்பு அன்னைக்கு நம்ம காத்தாலேருந்து மோர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த நோன்பு பண்ற வரைக்கும் நம்ம ஏதாவது பழம் பால் அந்த மாதிரி எடுத்துட்டா நல்லது. முடியாதவா ஏதாவது கஞ்சி மாதிரி எடுத்துங்கோ. இது அவ்வளவு ஒரு நல்ல நோன்பு. இது என்னன்னா இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த நோன்பு. இது நம்ம வேண்டிட்டு பண்ணினோம்னா நல்ல கணவன் அமைவா அப்படின்பா. கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். நம்ம ஹஸ்பண்டுக்காக வேண்டிட்டு பண்றதுனால அவர் நல்ல தீர்காயுசா இருக்கணும், நல்ல நலனோட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம பண்றோம். வீட்டுக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரும் இந்த நோன்பு பண்றதுனால. அதனால நம்ம இதை நல்லா வேண்டிட்டு பண்ணலாம் இந்த நோன்பை. இது இந்த அடை பண்ணும்போது குளிச்சுட்டு மடியா தான் நம்ம பண்ணணும். இந்த அடை நம்ம மாவு முதல் நாளே நம்ம குளிச்சுட்டு நல்ல மடியா அரைச்சு வச்சுட்டோம்னா இது பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கலரிட்டு நம்ம தட்டி வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலையா இருக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா கரைய ஆரம்பிச்சிடுது வெல்லம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதுலயே நான் ஏலக்காய் பொடி போட்டுடுறேன். இதுல நம்ம வேக வச்ச காராமணியில பாதி போட்டுடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்படி தொட்டா அமுங்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம வறுத்துட்டு ஒரு 2 சவுண்டு விட்டாலே நல்லா வெந்துடும். அது இந்த தேங்காயில பாதிய வெள்ளடைக்கும் பாதி உப்படைக்கும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் இதுல விட்டுடலாம். சுவாமி நைவேத்தியம் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த சைட்ல நான் இந்த மாவை கொட்டின்ண்டே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டின்ண்டே இதுல கலரிக்கிறேன். நீங்க நல்லா அடுப்பை சிம்ல வச்சுட்டுருங்க. இது கலரும் போது மாவை கொட்டிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா இப்படி சுழட்டி இது பண்ணோம்னா ஈஸியா கலர வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கலரிட்டு நம்ம ஒரு தட்டுல ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா கலரியாச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் நெய் அது மேல விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப வெள்ளடைக்கு நம்ம மாவு கலரி வச்சாச்சு. அடுத்தது உப்படைக்கு நம்ம மாவு கலரிட்டோம்னா அதுக்குள்ளேயும் இது ஆறும். அதுக்குள்ளேயும் நம்ம தட்டி வச்சு விடலாம். உப்படைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன், வாசனையா இருக்கும் அப்படின்னு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிறது, பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த நெருக்கி வச்சிருந்தோம் இல்லையா, இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் தான் போட்டுக்கணும். இதுதான் நல்ல காரமா இருந்தா நல்லா இருக்கும். இது உப்புரப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இஞ்சி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா நெருக்கி போட்டுண்டா நல்ல வாசனையா இருக்கும். இது வறுத்துட்டு நம்ம வச்சிருந்தோம் இல்லையா பாதி காராமணி, அதையும் போட்டுன்றேன். காராமணி தேங்காய் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ, நம்பாத்துல தேங்காய் எண்ணெய் பிடிக்குங்கிறதுனால நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நல்லெண்ணெய் வேணா நல்லெண்ணெய் விட்டுங்கோ, இல்லைன்னா ஆயில் வேணாலும் ஆயில் விட்டுங்கோ. இத ஒரு பெரட்டிண்டு இதுக்கும் அதே மெஷர் தான். 1 கப் எடுத்துட்டு இருக்கேன் உப்படைக்கு. அரிசி அதான் மாவா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு 1க்கு 2 ஜலம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் நல்லா இருக்கும் பூண்டா, அதனால அதை எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா தலை கொதிக்கட்டும். இப்ப நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்ப இந்த மாவை கொட்டின்ண்டே கலரலாம். நம்ம எப்படி குழக்கட்டை கீழே எப்படி கொட்டிண்டு கலருவோம் அதே மாதிரிதான். சிம் பண்ணிட்டு இங்க நல்லா இழுத்து கலரிடும். நல்ல தேங்காய் எண்ணெயில விட்டதுனால நல்ல கம வாசனை. இதுல பச்சை மிளகா, இஞ்சி, அந்த பெருங்காயம் அதுதான் இதுக்கு
வாசனையே கொடுக்கும் இந்த உப்படைக்கு. இப்போ சுவாமி நைவேத்தியங்கிறதுனால ஒரு ஸ்பூன் நெய்யும் இதில் விட்டுக்கிறேன். வாசனையாகவும் இருக்கும். நல்லா இழுத்து கலரிடலாம். பாருங்க, இந்த மாதிரி சுருளை கலரை வந்துடுத்துனா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலேயே அது வந்து இறுகின்றோம். இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் வந்து 1க்கு 2 அடைக்குமே நான் அதே மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். வெள்ளடை உப்படை 2த்துக்குமே எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஜலம் வந்து வேக வைக்கிறதுக்காக போட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா இட்லி தட்டு வேணாலும் எடுத்துங்கோ. அதில் வந்து வாழலையை போட்டு அதில் ஸ்டீம் பண்ணலான்னு நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்படி கையில் வந்து நல்லா ஜலம் தடவிண்டு பாருங்க, சின்ன பால் பண்ணிட்டு ரொம்ப மெல்லிசாவும் பாருங்க. இது இந்த மாவு வந்து உங்களுக்கு விரிசலை விடாது, சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கலர்றதுனால. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போகிறோம். நடுப்புற ஒரு ஓட்டை, அவ்வளோதான். இப்படி ஓரமாக எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்னா உருட்டிண்டு சும்மா லைட்டாக தண்ணி தடவிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இது இப்படி பண்ண வராது அப்படின்னா நீங்கள் வாழை இலையும் தட்டிட்டு அப்புறம் இதில் வச்சுக்கலாம். இப்போ வாழை இலையில இப்படி ஜலத்தாட்டி நல்லா தொடச்சுண்டு மாவை எடுத்துட்டு இது ஒன்றும் கட்டிக்கிட்டிலாம் இருக்காது. நீங்கள் வந்து ஏன்னா நம்ம நல்லா கலரிட்டோம், நல்லா வறுத்துட்டோம், அதனால கரெக்டாக இருக்கும். ரவுண்டா எடுக்க வரும். அது வாழல தட்டி வச்சிடணும். நம்ம இதை வேக வச்சுடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகணும். ஏன்னா வெள்ளடை இல்லையா, அதனால நல்லா வேகணும் அது. இப்போ நம்ம உப்படை அதே மாதிரி தான் இந்த ஓரமாக எடுத்துட்டேன்னா உங்களுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அடை பண்ணி முடிச்சோடனையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தடவிட்டா கடகடகடன்னு பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ இந்த தேங்காய் நான் பல்லாக கீறி போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த திருவி போட்டுக்கணுன்னா கிரேட் பண்ணி போட்டுக்கணுன்னாலும் போட்டுங்கோ, கடிக்க முடியாது அப்படின்னா. இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு, நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பல்லாக நெருக்கி போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம இட்லி தட்டுலையும் நம்ம இதே மாதிரி நெய் தடவிட்டும் தட்டி வைக்கலாம். அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்ப பார்த்தேன்னா நம்ம முன்னாடி எப்படி வச்சிருந்தோம், இப்ப கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்க. நம்ம இப்படி கையில ஜலத்தை தொட்டு இப்படி தொட்டோம்னா ஒட்டாத இருக்கணும். ஒட்டாத இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கலரே டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வெள்ளடையே எடுத்துக்கலாம். இன்னும் ஆறட்டும், ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்ப உப்படை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப அடுத்தது அதை ஸ்டீம்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் ஆறிச்சுனாலே இப்படி அழகா எடுக்க வந்துடும். நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பாருங்க ஈஸியா எடுக்க வருது பாருங்களேன். ஈஸியா எடுக்க வந்துடும். இப்போ உப்படை வெந்துடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஜலத்தை தொட்டு இப்படி தொட்டோம்னா வந்து ஒட்டலை பாருங்களேன். கலரும் வந்து நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஆறினோன்னு டிஸ்பிளேல எடுத்து வைக்கலாம்.
அதாவது இந்த ஒரு கப்பு மெஷருக்கு வந்து எனக்கு உப்படை 15 வந்தது, வெள்ளை அடை வந்து 18 அடை வந்தது. அதனால நீங்க ஆத்துல 2 பேர் தான் இருக்கேல் அப்படின்னா இந்த ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துட்டாலே உங்களுக்கு தாராளமா காண்றது வந்து, ஏன்னா நம்ம வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்தது. உப்படை வந்து 15 அடை இதோ இந்த சைஸ்ல வந்திருக்கு. அதனால பண்ணி பாருங்க. நான் கொடுத்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு அடை வந்து. இப்ப உப்படை வெள்ளடை ரெண்டுமே பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். வந்து எல்லாருமே பண்ணுவோம், நல்லபடியா இந்த நோன்பை நல்லபடியா பண்ணுவோம். நம்மளோட ஹஸ்பண்ட்லாம் நல்லா இருக்கணும், நம்ம கணவர்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு பண்ணலாம். வரப்போற வந்து கல்யாணம் ஆகாதவாளுக்கு வரப்போற கணவரும் நல்லபடியா நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம பண்ணுவோம். நம்மளோட கூட பிறந்த வாழலாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த நோன்பை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்களேன். இந்த மெத்தட்ல நீங்க அப்படியே தொட்டுன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. அடை வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இது விரைச்சே போகாது, ஆடாவும் இருக்காது. எப்ப பாருங்க அப்படியே தொட்டாலே அப்படியே பூவா இருக்கு அடை வந்து. கண்டிப்பா பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்க நீங்க. இது வந்து வெண்ணெய் தான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வைப்பா. அடைக்கு வந்து வெண்ணெய் வைப்பா. அப்புறம் நுனியில வந்து வெத்தலைப்பாக்கு, தேங்காய் உடைச்சு, தேங்காய் பழம், சரடு, நோம்பு சரடு வந்து மஞ்சள், பச்சை பசு மஞ்சள்ல கோத்து எடுத்து வச்சு நேவேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு, நீங்க வந்து வாழை இலை கிடைச்சுன்னா வாழை இலை பண்ணுங்க. இல்லைன்னா வந்து நம்ம எல்லாம் உப்படை வெள்ளடை தனித்தனியா ஒரு பேசன்ல வந்து எச்சல் இல்லாத பேசனா எடுத்து சுவாமிக்கு பண்றதுனால வச்சு ஒரு கப்ல வந்து வெண்ணெயை வச்சு வந்து அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணி நம்ம வேண்டிக்கலாம். வந்து இந்த நோன்பு வந்து எல்லாரும் நன்னா இருக்கணும், உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டிட்டு பண்ணலாம். எல்லாருக்கும் காரடியா நோன்பு வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.